எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இப்போ எங்கெங்க நடந்திருக்குன்னா எகிப்து வரைக்கும் வந்திருக்கு. இந்த பக்கம் சவுதியை குறி வச்சு ஒரு பக்கம் ஈரான், அப்புறம் ஈரானோட ப்ராக்சி அங்கே பிஎம்எஃப் அந்த ஒரு குரூப் இருக்கு. சவுதி அரேபியாவோட ஆதிக்கமே ஆதிக்கத்தை பொருளாதார ஆதிக்கத்தை ரெண்டு பக்கமும் இறுக்கி பிடிச்ச உடனே சவுதி ஒரு மாதிரி ஆகுது, வைல்டாகி என்ன பண்ணுறாங்க, சனா ஏர்போர்ட் மேலே ராக்கெட் விடுறாங்க. சனா ஏர்போர்ட் ராக்கெட்னு என்னடா என் இடத்துல ராக்கெட், நீ யாரா ராக்கெட் விடுறது அப்படின்னு சவுதி அரேபியாவோட அபா ஏர்போர்ட் மேலே இவங்க ராக்கெட் விடுறாங்க. சவுதி அரேபியாவோட முக்கியமான ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல் ஜிசம்லேருந்து ஏற்றிட்டு இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அங்கே அப்கேக்கிலேருந்து பம்ப் பண்ணி யான்புக்கு வரும் இல்லையா, அந்த யான்புலையும் அடிச்சிருக்காங்க. சவுதியை கிட்டத்தட்ட பேரலைஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா ஈரானை மகா அடி அடிச்சிருக்காங்க. இப்போ எகிப்து ஈரானுக்கு எதிராக குதிச்சிட்டாங்கன்னா அந்த ரீஜனில் வர பெரிய ரீஜனில் வர மாதிரி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம ஆகாயம் தமிழ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த ஈரான் சண்டையில் இந்த சர்ச்சையில் மற்றவர்களோட ரொம்ப அதிகமாக என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு வரோம். அதனுடைய நீட்சியாக இன்றைக்கி உலக செய்தி பகுப்பாளர் திரு கசாலி அவர்கள் கூட பேச போகிறோம். இந்த ஈரான் இஷ்யூவை பற்றி தான். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். கடந்த நம்ம பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா என்னென்ன முயற்சி பண்ணாங்க, ஈரானுடைய ரிட்டாலியேஷன் எப்படி இருந்தது, இல்லை ஈரானுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. இப்போ திரும்பவும் அந்த பதட்டம் அது குறைஞ்ச பாடில் அப்படியே போயிட்டுருக்கு. அதில் குவைத்தில் நடந்த அந்த சண்டை, அதில் சில சீன நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் செய்திகளாக வந்திருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன நடந்துகிட்ருக்கு? இப்போ எப்படின்னா ஒரு கன்ஃபைன்டு ஏரியாவுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருந்த அந்த சண்டை, கன்ஃபைன்டு ஏரியா சொல்கிறேன்னா குறிப்பிட்ட இடம். ஆமாம், ஈரான் அதை விட்டாச்சுன்னா குவைத்து, கத்தார் கூட அதிகமாக இல்லை, கொஞ்சம் கத்தார், பஹ்ரைன், அப்புறம் ஜோர்டான், இதில் தான் சுற்றி அடிபட்டுருந்துச்சு. இப்போ எங்கெங்கே நடந்திருக்குன்னா எகிப்து வரைக்கும் வந்திருக்கு. இந்த பக்கம் எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டேங்கரோ சம்திங் அந்த அமெரிக்காவுக்கு ஃபீடு பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு இடம் சார். அப்போது ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது அது எகிப்து, அப்புறம் ஈராக் இந்த பக்கம், அப்புறம் சவுதி அரேபியா சரிப்பாக நமக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற இடத்துல திடீர்னு பார்த்து எஸ்கலேட் ஆகி சவுதியை குறி வச்சு ஒரு பக்கம் ஈரான், அப்புறம் ஈரானோட ப்ராக்சி அங்கே பிஎம்எஃப் அந்த ஒரு குரூப் இருக்காங்க. ஹவுதிஸ் இல்லை, ஹவுதிஸு செங்கடல். ஆமாம், அங்கே ஈராக் இருக்கு இல்லையா, ஈராக்கில் பஸ்ரா நகரம் அந்த ஏரியாக்களில் அங்கே ஈரானோட ப்ராக்சி, ஈரானோட பெரிய ப்ராக்சி, கிட்டத்தட்ட ஈரானுக்கு தோளோட தோல் நின்று ஒரு அடுத்த வாரிசாக வளர்ந்து நிற்கக்கூடிய பெரிய அப்படி ப்ராக்சி யாருன்னா ஹவுதிஸ். ஹவுதிஸ் ஏன் அவ்வளோ சொல்கிறோம்னா அமெரிக்காவோட போர்க்கப்பலே அடித்து வரட்டினவங்க. அதுவும் இப்போ சமீபத்தில் அவங்க இந்த சவுதி அரேபியா பாதையை மூடுற அளவுக்கு பயங்கரமான மூடுற அளவுக்கு இல்லை, மூடிட்டாங்க. அதாவது எப்படி ஹர்மோஸில் ஈரானுங்கிறது ஒரு தனிப்பட்ட பெரும் நாடு, அதுக்கு சப்போர்ட் ரஷ்யா சைனா இருக்குது, அது எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அவங்க ஹர்மோஸை மூடுறாங்க, அமெரிக்க கப்பல் வந்தாலும் அடித்து வரட்டுறாங்க, எந்த கப்பலும் அடித்து தீக்கிரையாக்குறாங்க. பாபல் மந்திப்ன்ற அதுலேயும் இவங்க ஹவுதிஸ் அடிக்கிறாங்க. பாப் எல் மந்திப் அப்படின்னு அது ஒரு பக்கம் இது ஏமன், அடுத்த பக்கம் ஜிபூட்டி கீழே சோமாலியா, கொஞ்சம் மேலே எரிட்ரியா, அது ஆப்பிரிக்கன் கார்டு. ஓகே, அங்கே ஒரு 30 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இதை மூடிட்டாங்க. அது என்ன சொன்னாங்க, சவுதி அரேபியா சம்மந்தப்பட்ட எந்த கப்பலும், உதாரணத்துக்கு இந்திய கப்பல், சைனா கப்பல் சவுதி அரேபியாவுக்கு சரக்கேற்ற போகுது அப்படின்னா நாட் அலோடு. ஓகே, அப்புறம் சவுதி அரேபியாவிலேருந்து வேறு ஏதாவது ஒரு நாட்டு கப்பல், ஓகே டென்மார்க் கப்பல், ஏதோ ஒரு கப்பல் வச்சுக்கோங்களேன், ஃப்ரான்ஸ் கப்பல் ஏதோ ஒன்று, அங்கேருந்து சரக்கோ ஆயிலோ ஏற்றிக்கிட்டு வெளியே வருது நாட் அலோடு. சவுதி அரேபியாவோட ஓன் கப்பல் இருக்கு இல்லையா, அது வந்தாலும் நாட் அலோடு. அப்போது மற்றபடி இப்போ இந்தியா கப்பலோ சைனா கப்பலோ அந்த பாபல் மந்திப் வழியே போய் சுயஸ் கால்வே வழியே போய் மெடிட்ரேனியன் சீ போகுதா, அது அலோடு. ஸோ கப்பல்கள் போகுது. சவுதி அரேபியா அங்கே சவுதி அரேபியா தானே மெயின், அங்கே அவங்களுடைய ஏரியா தான் அது. நல்லா அது சோழி முடியுது அப்படிங்கிறது தான் சவுதி அரேபியாவோட ஆதிக்கமே. ஆதிக்கத்தை பொருளாதார ஆதிக்கத்தை ரெண்டு பக்கமும் இறுக்கி பிடிச்ச உடனே சவுதி ஒரு மாதிரி ஆகுது, வைல்டாகி என்ன பண்ணுறாங்க, சனா ஏர்போர்ட் மேலே ராக்கெட் விடுறாங்க. சனா ஏர்போர்ட் ராக்கெட்னா என்னடா என் இடத்துல ராக்கெட், நீ யாரா ராக்கெட் விடுறதுக்கு அப்படின்னு சவுதி அரேபியாவோட அபா ஏர்போர்ட் மேலே இவங்க ராக்கெட் விடுறாங்க.
அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்கள் ஏமன் எடுத்தீங்கன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து குறைவு. அதாவது ஹவுதிஸ் வந்து அதிகாரம் உள்ள ஆட்சியாளர் கிடையாது. அங்கே அதிகாரமுள்ள ஏமனில் அதிகாரமுள்ள ஆட்சியாளர் வந்து பிஎல்சி. ரெக்கக்னைஸ்டே கிடையாது அவங்க, ஒரு ரெகனைஸ்டே கிடையாது. அதான் அதிகாரம்னா பிஎல்சி, பிரசிடென்சியல் லீக் கவுன்சில்னு சொல்லி அவங்க. ஓகே, இதில் வந்து அந்த பிஎல்சியை விட ஜாஸ்தி ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஹவுதிஸ். ஓகே, பிஎல்சிக்கு சாப்பாடு போடுறது சவுதி அரேபியா, ஹவுதிஸுக்கு சாப்பாடு போடுறது வந்து ஈரான். அப்புறம் இன்னொரு கலவர குரூப் ஒன்று இருக்குது எஸ்டிசின்னு சொல்லி, அதுக்கு சாப்பாடு போடுறது யுஏஇ. இந்த மாதிரி அடுத்த நாட்டில் வந்து தான் காசை போட்டு அடுத்த நாட்டை நாசமாக்குறதுல எந்த கண்ட்ரியும் சளைச்சதில்லை. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிறது தான், சளிச்சதில்லை. இப்போ இதுக்காக சவுதி அரேபியா வந்து மோசம், ஈரான் வந்து சூப்பர் அப்படின்னு இல்லை. நான் நல்லா இருக்கட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவன் சோத்துல மண்ணு விழுந்தா எனக்கு ஒரு ஜாலி இல்லை. என்னன்னா என்னை வந்து முடக்கினால நீ பூரா அதுக்கு காரணமாக நீங்களே இருந்தீங்களே, உங்களை அடிப்பண்டா அப்படிங்கிறதான். அதாவது இன்னொன்று அவங்க ஸ்ட்ராட்டஜிக் பேஸஸ் அந்த மாதிரி இதையும் பார்த்து அடிக்கிறேன். இன்னொன்று இது வரைக்கும் ஈரானோட ஓகே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் மக்கள் வாழ் இடத்துல அடிக்கலை, இன்க்ளூடிங் இஸ்ரேல். ஓகே 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 அடிக்கலை அப்படிங்கிறது சரி. இப்போது இங்கே வந்து அடித்தாங்கல்ல, அடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணுறாங்க, அங்கே இது யான்பு போர்ட்லேருந்து யான்பு போர்ட்டு மற்ற போர்ட், அந்த போர்ட்லேருந்து ஜெத்தா போர்ட்டு யான்பு போர்ட்டு இதிலேருந்து கப்பலை ஏற்றிக்கிட்டு சுயஸ் கால்வே வெளியே போய் மெடிட்ரேனியன் சி, அதுக்கப்புறம் வந்து அப்படியே சுற்றி ஒரு சுற்றி நன்னம்பிக்கை முனையெல்லாம் சுற்றி வந்து சப்ளை பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 40 நாள் ஆக போகுது, எக்ஸ்ட்ரா காசு ஆக போகுது, அவ்வளோதான். நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் எப்படி பார்த்தா மக்கள் தலையில் தான் விடியும் இது. இந்த மாதிரி இவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா இவனுக்கு நெருக்கடி கொடுத்தா தான் இது வரும். அப்படி போன உடனே நீ என்னடா அப்படி போகிறது அப்படின்ட்டு ஒரே டைமில் அடித்தாங்க பாருங்கள். இங்கேருந்து ஹவுதிஸ் என்ன பண்ணுறாங்க, ஜிசிம் சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, அவங்க மிகப்பெரிய ரிஃபைனரி அண்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கேருந்து பெரிய அளவுக்கு கப்பல் ஏற்றுறாங்க. அது வந்து ஏமன் பார்டரு. அதை அடித்து தீக்கிரையாக்கியிருக்காங்க. தீக்கிரைன்னா முழுசாக தீக்கிரைன்னு 100% இல்லை, ஒரு 15-20% பண்ணாலுமே அப்படி தானே. இப்போ ஒரு கார் வச்சுக்கோங்க, ஒரு காரில் மிகப்பெரிய காரு, அந்த காரோட மொத்த விலையை வந்து 40 லட்ச ரூபா. அது ஒரு வீல் தனியாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீலோட விலை வந்துடும் 20,000 ரூபா வரும், இல்லை 30,000 ரூபா வரும். ஓகே சரி, ஒரு 30,000 ரூபா வீல் கழட்டிட்டோம் அப்படின்னா கார் ஓகேயா? அவ்வளோதானே. இது இன்னும் உதாரணம் தான். இந்த அதுக்கப்புறம் சைலன்சரில் ஒரு பேப்பர் வச்சு அடைச்சா இதில் இதாக இல்லையா, அடைக்கிறது எடுத்துறது வேறு விஷயம். சைலன்சரை டோட்டலாக கழட்டியாச்சு பிடிங்கியாச்சு அப்படின்னா கார் ஓடுமா? இல்லை ஒரு வீலை கழட்டிட்டோம் கார் ஓடுமா? அந்த ஒரு வீலை கலட்டுறதுக்கு என்ன உண்டோ அது மாதிரி தான். அப்போ ஜிசமில் இருக்கட்டும், அந்த ராஸ்தனூரா ஆரம்கோவில் அடிக்கிறதா இருக்கட்டும், அல்லது அப்கேக்கில் இருக்கக்கூடிய அந்த பம்பிங் ஸ்டேஷன் அடிக்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது போர்ட்டில் அடிக்கக்கூடியதாக இருக்கட்டும், இது எல்லாமே 100% தீக்கிரை ஆக்கிறது இல்லை. அந்த ஏரியாவில் ஒரு 10% இடத்த அடித்தாலே செயல்பட முடியாத அளவுக்கு முடியாது. அது உதாரணம் சொன்னது வந்து அந்த வீல். திரும்ப வந்து வீலை வாங்கி மாட்டி எடுத்து எல்லாம் சரி பண்ணிவிட்டு ஓட்டினா கார் ஓடும். அப்போ இந்த மாற்றுறதுக்கு இருக்கிற டைம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் அப்படின்னு. இப்போ சவுதி அரேபியாவோட முக்கியமான ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல் ஜிசிம்லேருந்து ஏற்றிட்டு இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அங்கே அப்கேக்கிலேருந்து பம்ப் பண்ணி வந்து யான்புக்கு வரும் இல்லையா, அந்த யான்புலேயும் அடிச்சிருக்காங்க. ஓகே, இங்கே போர்ட்டில் யான்பு போர்ட்லேயும் அடிச்சிருக்கு, போர்ட்டில் வந்து அடித்து அது வேறு கலவரத்தில் இருக்குது. அங்கே பம்ப் பண்ணுற இடத்துலையும் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ராஸ்தனூரா, இது எல்லாமே நம்ம மக்கள் வந்து இப்போ சில மக்கள் அங்கேயே இருக்காங்க. ராஸ்தனூரானா ராஸ்தனூராலேயே இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு இப்போ கூட மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகே, அங்கே இதில் வந்து நான் சவுதி ஆரம்கோவில் இருக்கேன், ராஸ்தனூரா வந்து ஒரு ஆரம்கோன்னு சொல்லி இது ராயல் கமிஷன் இல்லை. ராயல் கமிஷன் வந்து ஜுபைல் அண்டு யான்பு ராயல் கமிஷன் ஏரியா, மற்றதெல்லாம் வந்து இந்த ஆரம்கோ ஏரியா அதில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் என்னென்னா அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, செய்தியே வராது அவங்களுக்கு. பக்கத்து 2 தெரு தள்ளி அடிபட்டிருக்கும், இவங்க உள்ளே இருப்பாங்க, சத்தம் கூட கேட்காது, புகை வராது, இல்லை பார்த்துருக்க மாட்டேன், ரூம்குள்ளே இருப்பாங்க. வெளியில் வந்து செய்தியை பார்ப்பாங்க. நம்மளுடைய வீடியோலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்க வந்து ஜுபைல் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னா, நான் ஜுபைலில் இருக்கேன், எங்கேயே அடிபட்டிருக்கு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து செய்தியே வராது. ஏன்னா அவ்வளோ ஃபில்டர்டு ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த பாயிண்ட்ல தான் அவங்களும் அடிக்கிறாங்க இல்லையா சார், பெரிய அளவில் அது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அடிக்கிறாங்க. சொல்லி நம்பர் 1 முதல்ல அடித்தது இப்போ சவுதியை வந்து பேரலைஸ் பண்ணிட்டாங்க. அது ஏன் கேட்குறேன்னா, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த செய்தி வரும், அவங்களுக்கே ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்குன்னா அப்போ அவங்களுடைய இதுவும் ப்ரெசிஷனாக தான் இருக்குது, பயங்கர ப்ரெசிஷன். அது அந்த ப்ரெசிஷன் கொடுத்தது யாருன்னா சைனாவும் ரஷ்யாவும். அவங்களோட இது கரெக்டாக அப்படி கொடுத்தாங்க, இவங்களும் கரெக்டாக அடித்தாங்க அப்படிங்கிறது. அது இது வரைக்கும் வந்து மக்கள் வாழ்விடத்தை அடிக்கலை. என்னென்னா இப்போ சவுதியை வந்து கிட்டத்தட்ட பேரலைஸ் பண்ணிட்டாங்க, முடங்கிடுச்சு. அப்போது ஈரானோடது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா,
ஃபஸ்ட்டு திங் வந்து அமெரிக்கா வந்து கையை உடைக்கணும். அதுக்கு வந்து எங்கெல்லாம் ரேடார் சிஸ்டம் இருக்கோ அதை பூரா அடித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்கல்ல, இது வந்து பேட்ரியட் அண்ட் தாடு, அதில் 33-40 பக்கம் பேட்ரியட் அடித்தாங்க. ஒரு பேட்ரியட்டும் பயங்கரமான மில்லியன் அதை அடித்தாங்க. அதுக்கப்புறம் தாடு சிஸ்டம், ஒரு 6 தாடு சிஸ்டம் தயாரிக்கிறதுக்கே வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. அதாச்சு இதாக அவர் யார் பயங்கரமான 18 பட்டிக்கும் அவர் தாங்க வந்து தொட்டனா வந்து அப்படின்னா ஏப்பா பாப்பா அப்படின்ற மாதிரி தாடு சிஸ்டத்தை போய் டொப்பு அடிச்சு விட்டாங்க. சரி, இது இருக்கட்டும். அப்புறம் MQ-9 ரீப்பர் ட்ரோன், இதெல்லாம் ஏன்னா இது என்னன்னா அவங்க பிளான் வந்து அமெரிக்காவை நேரடியாக அடிக்கவே முடியாது. அதாவது இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாடல்ஸ் எல்லாமே வந்து உலகத்தினுடைய பார்வையில் இல்லை டிஃபென்ஸ் எக்ஸ்போ பார்வையில் அப்பா அப்படின்னு பிரம்மாண்டமாக பார்த்தது இல்லை. பிரம்மாண்டம், பெரிய பிரம்மாண்டம். நீங்கள் MQ-9 ரீப்பர் ட்ரோன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தொட்டவே முடியாது. அப்படி அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போக்குள்ளே அப்படி அடிக்கக்கூடிய அதில் அந்த ரீப்பர் ட்ரோன் அப்படி ஆடி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்பா இதோட விலை எவ்வளோ. நார்மலாக வந்து சீனி மிட்டாய் மாதிரி வந்து ₹1 இருக்கும். அதை இந்த ரேப்பர் போட்டு இப்படி போட்டு இதை அப்படி உள்ளே வச்சு இது பார்த்தீங்கன்னா அப்படியாக்கும். இது சாப்பிட்டா வந்து ₹1000 சாக்லேட் அப்படின்னு போட்டு அதை வந்து 1000 அதாவது ₹100 இருக்கக்கூடியது ₹1000 போடுறது. அந்த மாதிரி ரீப்பர் ட்ரோன் அப்படி. ஆனால் அது வேலை செய்யணும்னா வேலை செய்யுது. நல்ல மாடல் தான், நல்ல மாடல், அதெல்லாம் மோசம் இல்லை. ஆனால் யாருமே தொட முடியாதாக்கும் அப்படின்னா ஒரு 43 ட்ரோனை வந்து பிடிச்சிருக்காங்க. அதில் வந்து நிறைய ட்ரோன் அடிச்சுட்டாங்க. ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜிலாம் பார்ப்போம். இந்த இதுதான் சரியாக வருது. படத்தில் நான் பண்ணுறதெல்லாம் பண்ணுன்ட்டு டக்குன்னு அவர் என் காலுக்குள்ளே போ அப்படின்னார்ல, அந்த மாதிரி அவங்களதெல்லாம் பெரிய டெக்காக இருக்கீங்க இன் ஹவுஸ்லேயே பண்ணி அதை வச்சே மேனேஜ் என்ன ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஓகே, அந்த மாதிரி இப்போது இது வர முதல்ல என்னென்னா இவங்களுடைய அமெரிக்காவோட பலத்தை குறைக்கணும். இங்கேருந்து நேராக போய் அமெரிக்காவை அடித்து நம்மளால் வீழ்த்தவே முடியாது. நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? நம்ம பலம் என்ன, நம்பர் ஆஃப் வெப்பன்ஸு, இது எல்லாத்தையும் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணி, அதாவது எப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கணும். அது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது நம்மளுடைய பலம். சரி, அவங்களோட பலம் என்ன, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அமெரிக்காவோட பேட்ரியட்டாக இருக்கட்டும் தாடாக இருக்கட்டும் பயங்கர ஸ்ட்ராங்கு. அப்புறம் நீங்கள் இஸ்ரேல் எடுத்திங்கன்னா இவன் கொடுத்துருக்க அந்த தாடு அண்டு பேட்ரியாட்டு போக இவங்க வந்து அயன் டோமு, டேவிட் சில்லிங்கு, Arrow 2, Arrow 3 அப்படி இன்னும் வேறு வச்சுருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி வந்து உள்ளே போகணும்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறது முன்னாடியே பேசியிருக்கோம். அதை வந்து அந்த டெப்ளீட் பண்ணிட்டோம்னா அது வந்து இப்போ முதல்ல ட்ரோன் அனுப்பிச்சு இதை அனுப்பிச்சு சின்ன சின்ன இதெல்லாம் மிசைலை அனுப்பிச்சி விட்டு அது எல்லாத்தையும் திருப்பி அடித்து முடிச்சோன்னா எம்டி ஆயிரும்ல. ஓகே, அப்புறம் பெரிய மிசைலை அனுப்பும்போது அடிக்கிறது. அந்த மாதிரி சிஸ்டம். இதுதான் இவங்களுடைய வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு ஏதோ போய் ஒருத்தருடைய உயிர் வந்து கடைசியில் போய் ஒரு வண்டோட இது சிறகுல இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க வீக் பாயிண்ட் என்ன தெரிஞ்சுட்டு இது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் அடிக்க முடியும் அப்படின்னு அது வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இங்கே வந்து அமெரிக்காவோட ஒவ்வொரு நிலைகளையும் போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. என்னென்னா ஓமான் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவங்க ஈரானோட நெருங்கியிருக்காங்க. ஏன்னா ஹர்மோஸ் 2 பேர் சேர்ந்து வந்து கூட்டாக நம்ம வந்து பண்ணுவோன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஓமனில் போய் அடிக்கிறேன் டொம்முன்னு. எங்கே அடிக்கிறாங்கன்னா அமெரிக்காவோட இது இருக்கு இல்லையா ஃபைட்டர் ஜெட்டு, அதுக்கு எங்கேருந்து வந்து எங்கே ஆயில் ஃபில் பண்ணுறாங்களோ அந்த இடத்த மட்டும் பார்த்து அடிக்கிறாங்க. அமெரிக்கா இங்கே இருக்கக்கூடாது. நான் வந்து ஓமான் அடிக்கலை, UAE அடிக்கலை, சவுதி அடிக்கலை, கத்தார் இதில் அடிக்கலை, அமெரிக்காவை அடிக்கிறேன். விஷயம் பார்த்தீங்களா? குறுக்கு நீ வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. குறுக்க அமெரிக்காவுக்கு நீ இடம் கொடுத்துருக்க. அமெரிக்காவோட சிஏ இருக்கான், அமெரிக்காவோட இவனோட மொசாடு இருக்கான் இஸ்ரேலில். அவங்க எல்லாம் நீ கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்கார வச்சு நீ சீராட்டிக்கிட்டு இருப்ப. அப்புறம் நான் வந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பேன்னா அடிக்கிறேன். அது அடிக்கிறது உன் இடம் தான், ஆனால் அமெரிக்காவோட இடம். ஆனால் சார் அவங்களுமே எவ்வளோ டேமேஜ் சார் அவங்க ஒரு டிப்ளமேட்டிக் பேசிஸில் இப்போ நான் இந்த அடி வாங்குற நாடுகள் கேட்குறேன். நான் இப்போ குவைத்தாக இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் ஒரு டிப்ளமேட்டிக் பேசிஸில் அமெரிக்காவுடைய பேசஸ்க்கு இல்லைனா வந்து மற்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதை வந்து தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருந்தால் இவங்களோட எக்கானமி பாதிக்காது. இவங்க எந்த அளவுக்கு பாதிக்கும்? என்னென்னா எக்கானமி ஏன் பாதிக்குன்னா அமெரிக்கா வந்து டாலரில் வந்து விநியோகம் பண்ண சொல்கிறான். விநியோகம் பண்ணிட்டு அங்கே வந்து வந்த காசை வச்சுட்டு இங்கே மக்கள் தொகை ரொம்ப குறைவு தானே. அதான் அமெரிக்கா மேலே கோவத்துக்கு தொடர்ந்து இவங்க மேலே காமிச்சிட்டு இருந்தேன். அமைச்சதான் சரி, அவர் நீ ஏன் இடம் கொடுக்குற? நமக்கு நம்ம வீடு பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் வேறு எவனாவது வந்து ஒரு முசுரை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு வந்து நான் இங்கே கொடுப்பேன், உடனே வந்து எப்போ பார்த்தாலும் வெளியே போனால் உடனே எழுத்துட்டே இருப்பானா என்ன செய்வோம்? அந்த வீட்டுக்காரன் அடிப்போமா இல்லையா? விஷயம் என்னென்னா நீ நாடு ஒன்று தான், நீயா இரு, நான் என் நாடு இருந்தால் இருக்கேன். அமெரிக்கா வந்து ஊர் உலகம் பூரா 800 இடத்துக்கு மேலே தளம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த தளத்துக்கு இடம் கொடுக்குற நீ சரி, இடம் கொடுத்துட்டேல, என்னையை வந்து அமெரிக்கா அடிக்கிறான். ஓகே சரி, எங்கேருந்து அடிக்கிறான்? இடத்துல வந்து அடிக்க வர்றான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? மக்கள் அடித்தேனா? தளத்தை அடிக்கிறேன். அந்த தளம் நாட்டில் இருக்கிறது ஏன் தப்பு இல்லை, நீ கொடுத்துருக்கல அதான் தப்பு அப்படின்னு அடித்து ரேடார் அடித்தான்.
அதுக்கப்புறம் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை பூரா நிறைய அடித்தான். அதுக்கப்புறம் இங்கே ஜோர்டானாக இருக்கட்டும், அல்லது குவைத்தாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், அல்லது இந்த எர்பில்னு சொல்லி ஈராக் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவாக இருக்கட்டும், அங்கே வந்து ஒரு பக்கம் அம்யூனிஷன் சொல்லக்கூடிய ஆயுத குவியல் இருக்குல்ல, அது குவைத்தில் ஆயுத குவியலை குவிச்சு வச்சு அங்கேருந்து சல்லுன்னு கிளம்பி போச்சு அப்படின்னா ஈரான் வந்து நாசமாக போகும். அந்த ஆயுத குவியலை போட்டு அடித்து வச்சாங்க. அப்புறம் எர்பில், அதுக்கப்புறம் இன்னொரு இடம் ஈராக்கில், அதுக்கப்புறம் இங்கே ஜோர்டானில் வந்து ஷெட்டு போட்டு எல்லாத்தையும் வந்து நிறையா இது F-35, F-15, F-16 நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு போர்ஷன் வந்து காலியாச்சு, சென்டரில் ஒரு போர்ஷன் காலியாகிடுச்சு. அவர் காலியாச்சு அடித்த அடியில் வந்து அந்த மற்ற இதெல்லாம் வந்து கிளம்பி போகணுமே, அதுக்கு ரன்வே வேணும், அடிச்சு எல்லாம் கிடச்சி அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் வரணும்னு வச்சுக்கேன். அடிக்கிற அடியில் ஒன்றொன்னா அமெரிக்கா வந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு விரலாக உடச்சி கையை உடைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, கப்பலில் வந்து அடிக்கிறதுக்குன்னு அடித்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அமெரிக்கா இப்போ வந்து ஒருத்தன் வந்து நெதன்யாகுன்ற, நம்ம என்ன சொல்லுவோம் எப்போவுமே எல்லாத்தையும் சொல்லுவோம் வந்து கிரிமினல் அதிபர்னு சொல்லுவோம். அந்த கிரிமினல் அதிபர் போய் சந்தித்து பேசிட்டு வந்தாங்க. பேசிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அமெரிக்கா ஈரானை மகா அடிச்சிருக்காங்க. இப்போ நேற்று என்னென்னா, நீங்கள் சபஹார் போர்ட் இருக்காது, இந்தியாவோடது ஈரானில் இருக்க போர்ட், அங்கே ஆரம்பித்து பந்தர் அப்பாஸ், ஹர்மோஸ் ஐலாண்டு, அவரை கஷம் ஐலாண்டு இருக்குல்ல, கஷம் ஐலாண்டு இப்போ அடித்ததில் வந்து ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் செத்து போச்சு. அங்கே அடித்து நிறையா, அது எப்படின்னா ATACMSன்னு ஒரு இதில் அதெல்லாம் போட்டு அடித்து ஆத்திரம் வருது. என்னடா அடித்தாலும் என்ன அடித்தா திரும்பி வர்றானே அப்படின்னு ஆத்திரத்தில் வந்து இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக இப்போ வர்றது, இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க, என்ன பண்ணுறாங்க, நீ வந்து எங்கெங்கே இந்த சுற்றி வந்து எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து நீ ஃபியூயல் நிரப்புவியோ அந்த இடத்த பூரா அடிக்கிறேன், ரீஃபில் பண்ணுற இடங்கள். ஆமாம். அதுக்கப்புறம் வானத்துலேருந்து ரீஃபில் பண்ணுறதில்ல, அது எங்கேருந்து வருது, நீ ரீஃபில் பண்ணுறதுக்கு அதுவும் பறந்து வரதுக்கு வேணும்ல, அப்போ அந்த இடத்தையும் அடிக்கிறேன் அப்படின்னு இந்த ஃபியூயல் எங்கெல்லாம் இதுக்கான ரீஃபில் வச்சுருக்காங்களோ அதை பூரா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ ஃப்ளைட் அடிச்சிட்டாங்க, கப்பல் அடிச்சிட்டாங்க, இடத்த அடிச்சிட்டாங்க, ரேடார் அடித்தாச்சு, எல்லாம் அடித்து முடிச்சாச்சு. இப்போ அடித்து முடித்தா இவன் என்ன, ஈரான் வந்து சட்டக்கசங்காமல் இருக்கானா, 15,000 பேருக்கு மேலே காலி. ஆர்ம்டு பர்சனல் முன்னாடி 20,000 பேருக்கு காலின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வர செய்தி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15,000 பேருக்கு மேலே காலி. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சனலாக இல்லைன்னா வந்து பொதுமக்கள், சிவிலியன்ஸு. அது ஆர்ம்டு பர்சன்ஸ் வந்து IRGC வந்து அவங்க கணக்குப்படி 500 பேருக்கு மேலே காலி. ஏன்னா அங்கே ஏதாவது கணக்கு வந்துடுதே காலி. அதே மாதிரி இங்கே வந்து அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் விட்ரா பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ட்ரூப்ஸ் அங்கே இருக்காங்கல்ல, அது வந்து இங்கே ஈராக்கில் நிறைய பேர் காலி. அதுக்கப்புறம் இங்கே இதில் CEAவோட ஆஃபீஸு ரொம்ப கரெக்டாக துல்லியமாக வந்து சவுதி அரேபியாவோட தலைநகர் இருக்க ரியாத் இருக்கு இல்லையா, ரியாதில் அமெரிக்காவோட எம்பசியை ஒட்டி வந்து CEA ஆஃபீஸு, எம்பசியெல்லாம் விட்டுட்டு CEA ஆஃபீஸ் மட்டும் அடிச்சிருக்காங்க கரெக்டாக ஒட்டி. அவ்வளோ ப்ரிசிஷன் அட்டாக்கு, அங்கே பல பேர் செத்து போனாங்க. அதுக்கப்புறம் குவைத்தில் அடித்த அடியில் வந்து ஏற்கனவே 6 பேர் செத்து போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கஃபின்லாம் கொண்டு போனாங்க. ஆனால் செத்தது வந்து 300 பேரான். அதுக்கப்புறம் இங்கே பஹ்ரைனு, கத்தாரு, ஜோர்டானு அப்படின்னு அமெரிக்க வீரர்கள் இழப்பு மட்டும் 1000 பேருக்கு மேலேன்றாங்க. ஆனால் இந்த 1000 பேருக்கு மேலே வந்து அங்கங்கே வருதே ஒழிய அவங்க வந்து இன்னும் வெளியே கொடுக்கல. எப்படி 1000 பேர் அப்படின்னா 15 பேருமா 20 பேருமாங்க. ஸோ இந்த மாதிரி அடித்து பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து எகிப்தோட கடல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இவனோட ஆயில் டேங்கர், அதாவது அமெரிக்காவோட ஆயில் டேங்கர், அதை அடிச்சிட்டாங்க. இது ட்ரோனு. இப்படி அடின்னு அடித்து சண்டை வந்து இப்போ பெருசாக எஸ்கலேட் ஆகிடுச்சு. இப்போ நேற்று வந்து ஒரே மாதிரி அங்கே குவைத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானோட அந்த மலைப்பகுதி, அந்த ஏரியாக்கள் அங்கே அடிக்க ஆரம்பித்து கீழே தென்பகுதி, வடபகுதியில் ஆரம்பித்து தென்பகுதி வரைக்கும் அடிச்சிருக்காங்க. அந்த ATACMS வரைக்கும் சேர்த்து அடித்து பெருசாக ஈரான் அடிச்சிருக்காங்க. ஈரான் வந்து பதிலுக்கு வந்து இந்த பக்கம் மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இஸ்ரேல் வந்து இன்னும் தொடலை. ஆனால் இஸ்ரேல் வந்து இதில் வந்து போய் பேசிட்டு வந்தவுடனே இங்கே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு அப்படின்னா அமெரிக்காவோட பகல் என்ன முடிவெடுத்து அடிக்க போகிறாங்களா, இல்லை ஈரான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. இப்போ எல்லாம் என்னென்னா திரும்ப பேசுகிறது வந்து ஈரான் அடிக்கிறான், குவைத் அடிக்கிறான், இங்கே அடிக்கிறான், இதுதான். ஆனால் இது அப்டேட் வெர்ஷன். இது எல்லாமே ஒன்றும் அப்டேட்டில் என்ன வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா பெரிய ஃபோர்ஸோடு அமெரிக்கா இந்த பக்கம் அடிச்சிருக்காங்க. காஷ்மீர் வந்து கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகிருக்கு. அப்புறம் இது வந்து விரிவடைஞ்சிருக்கு. எப்படி இந்த போர் எப்படி விரிவடைஞ்சிருக்குன்னா, அநேகமாக இன்னும் ஒரு 24 மணி நேரத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, 24 மணி நேரத்தில் ஈரான்
எங்கே அடிக்க போகிறாங்க தெரியுமா? ம். உக்ரைன் அடிக்க போகிறாங்க. அடுத்த டார்கெட் அதுதான். இல்லை உக்ரைன் வந்து நேரத்தே கெஞ்சிட்டு இருக்கானே, ப்ளீஸ் உக்ரைன் இஸ் பெக்கிங் ஈரான் டூ நாட் ரிவெஞ்ச் அப்படின்னு பெக்கிங். ஐயா என்னை அடிச்சிடா, நான் தெரியாமல் உன்னை வந்து ஒரு இதை அனுப்பிச்சி விட்டேன், ட்ரோனை இதை அனுப்பிச்சி விட்டேன், நீ என்ன திருப்பி அடிச்சிடாத, என்னை திருப்பி அடிச்சா நான் செத்தேன். ஏற்கனவே இவன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜெலன்ஸ்கி வந்து கெஞ்சுறான் இப்போது. ஆனால் நான் திருப்பி அடிக்கலைன்னா என் மக்கள் என்னை மன்னிக்க மாட்டாங்க, நான் திருப்பி அடிச்சே தீருவேன் அப்படின்னு அங்கே இங்கே அடிக்க வரானா. அப்புறம் அவன் என்ன செய்வான், நேட்டோ பக்கத்தில், நேட்டோ சம்மந்தப்பட்ட நாடு அங்கே அப்படின்னு. இந்த போர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம், இந்தியாவுக்கு இனி எந்த அளவுக்கு குரூடாயில் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை. அந்த கவலை நமக்கு இருக்குது. மக்கள் சாகுறாங்க, இது பண்ணுறாங்க, அங்கே அடிச்சுட்டே இருக்காங்க. அதாவது இங்கே வந்து அமெரிக்கா கை தாழுது, ஈரான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிலாம் ஒரு பக்கம் பேசுகிறல. ஈரான் நிறைய அடி வாங்கிட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து நேரடியாக அவன் இடத்துல இல்லாமல் அவனோட தளங்கள் பூரா பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. அவனோட இழப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 250 லட்சம் 300 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெளியே சொல்கிறதெல்லாம் 30 லட்சம் கோடி 40 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பெரிய அளவுக்கு இழப்பு வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்தியா நிலைமை என்ன அப்படின்னா, இன்னும் கரெக்டான தரவுகள் வரவே மாட்டேங்குது. ஓகே. இந்தியாவுக்கு ஏற்கனவே இங்கே நான் வர இடம்லாம் பார்க்க இப்போ பார்த்தாலும் வந்து சிஎன்ஜி வந்து நோ ஸ்டாக் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது இன்னும். ஆமாம். ஆனால் பெட்ரோல் டீசல் வந்து பிரச்சனை இல்லை, பாட்டுக்கு வந்துக்கிட்டு அது கரெக்டாக போய்கிட்டே இருக்குது. இன்னும் இதே மாதிரி போச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த வர வந்து போர் வந்து எஸ்கலேட் ஆகிட்டு தான் இருக்குது, பெருசாகிட்டு இருக்குது, குறைய மாட்டேங்குது. புரியுது. ஆமாம். இப்போ வந்து பார்த்தா 60 நாளைக்கு கழுத்து போடுவாங்க, 5 நாள்லேயே வந்து அடிப்பாங்க. இது வந்து விளையாட்டு மாதிரி வந்து நம்ம வந்து இது காற்றுல எழுதுறது அது மாதிரி. அதனால் இப்போ வந்து எஸ்கலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். அதனால் இப்போ எகிப்து வந்து ஈரானுக்கு எதிராக போரில் குதிக்க போகிறாங்களா? அப்படி குதிச்சா என்ன நடக்கும்? இங்கேருந்து ஈராக்கில் இருந்தும் அப்புறம் ஹவுதிஸும் அங்கே எகிப்து அடிக்க போகிறாங்களா? அப்போ எகிப்துக்கு எதிராக அடிக்க போகும்போது என்ன நடக்க போகுது? எகிப்து வந்து ஈரானுக்கு எதிராக குதிச்சிட்டாங்கன்னா அந்த ரீஜனல் பெரிய ரீஜனல் வர மாறிடும். வந்து சிங்கம் படத்தில் வர மாதிரி டக்குன்னு இங்கேருந்து ஆந்திரா, அங்கேருந்து ஆஃப்ரிக்கா அப்படின்னு போயிட்டே இருக்குது. உக்ரைன் வரைக்கும் சொல்கிறீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக அதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு இது சொல்லணும், கெட்ட வார்த்தைலாம் பேசாமல். என்ன எல்லாரும் கெட்ட வார்த்தை தெரியும், நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, சில வந்து வேறு ஏதாவது பேரில் போட்டு கண்ணா அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கல்ல. ஆமாம். அது வந்து அப்படி இல்லாமல் நாகரிகமாக எந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளப்படும். நாகரிகமான விஷயம். கெட்ட வார்த்தை பேசுனா மற்றவங்களுக்கும் கெட்ட வார்த்தை பேச தெரியுங்கிறது தான். ஓகே, நன்றி சார். நன்றி.